ஹலோ வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பத்மகுமாரி சேனல்லேருந்து உங்களுடைய ஸ்நேகிதி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போட்டு ஒரு சப்ஜி மாதிரி பண்ண போகிறோம். இந்த சப்ஜி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நாம் குழம்பு, சாம்பார், காரக்குழம்பு எல்லாத்துக்குமே நம்ம தொட்டுக்க எடுத்துக்கலாம். இல்லைனா கஞ்சிகள் மோர் கஞ்சி, மோர் இந்த மாதிரிலாம் நம்ம குடிக்கும்போது இதை சைடிஷ்ஷாக வச்சுருந்தோம் அப்படின்னா, கூழ் குடிக்கிறதுக்கெல்லாம் வச்சு குடித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதோடு சேர்த்து நம்ம கருவாடு போட்டு கூட கருவாட்டு குழம்பாக கூட இதை மாற்றி பண்ணிக்கலாம். ஆனால் இது நான் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நாம் இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காவை வச்சு நாம் சப்ஜி மாதிரி பண்ண போகிறோம். பார்க்கலாமா? அதை தொக்குன்னு சொல்லலாம், சப்ஜின்னு சொல்லலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல சூப்பரான கத்திரிக்காய். இந்த மாதிரி கத்திரிக்காய் இருந்ததுன்னா தான் நாம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். முத்தல் கத்திரிக்காய், சொத்தை கத்திரிக்காய் இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய குழம்புகளுடைய ருசி நமக்கு கிடைக்காது. அதனால் கத்திரிக்காய் வாங்கும்போது இந்த மாதிரி விதை இல்லாமல் நல்ல பிஞ்சு கத்திரிக்காவாக நல்லா பார்த்து வாங்குங்க. எவ்வளோ பளபளப்பாக இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு சாப்பிடணுன்னு தோணும். பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு. அதே போல் முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா 2 முருங்கைக்காய் கட் பண்ணி இது நார் எடுத்து தான் வச்சுருக்கேன். இப்போது இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா வெங்காயம், அதுக்கு தேவையான வெங்காயம் 2 வெங்காயம் சின்ன சைஸில் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி தேவையான அளவு நம்ம கொடுத்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு, சரியா? இஞ்சி பூண்டு கொஞ்சமாக போட்டால் போதும், இவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்க்கணும். நம்ம கருவேப்பிலை எடுத்துகிட்டு வந்துடலாம். கருவேப்பிலை எடுத்து வச்சுப்போம். நம்ம முதல்ல எடுத்து கொஞ்சம் அலசி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாதிரி தான் கருவேப்பிலையை பார்த்திங்கன்னா உதுத்துட்டு அதோட தண்டெல்லாம் எடுத்து நாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரிட்ஜில். இந்த கருவேப்பிலெலாம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா நம்மளால் வேலை பார்க்க முடியாது. என்னால் பார்க்க முடியாது. எனக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெந்தயம், பெருங்காயம் இது எல்லாமே இருந்தால் தான் நான் சமையக்கட்டுக்குள்ளே நான் போவேன். பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை நமக்கு முக்கியமானது. கொத்தமல்லி வேணும்னா நீங்கள் ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்கோங்க. போடுறதுனால நமக்கு தப்பு ஒன்றும் கிடையாது, சுவை அதிகமாக தான் இருக்கும். இல்லையா? இது எல்லாமே தான் நாம் இன்றைக்கி சமைக்க போகிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சுட்டு நம்ம அதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 50 மில்லி ஆயில், கொஞ்சம் கம்மியாக ஊற்றிப்போம். வெங்காயம், தக்காளி வதக்கிறதுக்கான ஆயில் நமக்கு ஊற்றிக்கிறோம். ஆயில் பாட்டில் மூடி வச்சுட்டு வந்துடுறேன். ஆயில் நல்லா நமக்கு நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடாகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இன்னும் நல்லா கொஞ்சம் சூடாக இருந்ததுன்னா கடுகு போடும்போது நமக்கு ரொம்ப நல்லா ஃபாஸ்ட்டாக வெடிக்கணும். அது அப்போ அந்த வெடிக்கிற ஸ்மெல் இது தான் நமக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். கடுகு நல்லா எண்ணெய் காஞ்சோன்னா போட்டோன்னா அது வெடிக்கும் பார்த்தீங்களா? அதுதான் நமக்கு அந்த நம்ம செய்யக்கூடிய எல்லா சமையலுக்குமே நமக்கு ருசியை கொடுக்கறது அதுதான். நல்லா கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நாம் இந்த கருவேப்பிலையை கருவேப்பிலை நமக்கு நல்லா வெந்த உடனே நாம் அடுத்தது சேர்க்க வேண்டியதுதான். பார்த்தீங்க இல்லையா? வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம். ஓகேங்களா? வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயத்தை நம்ம சேர்த்துட்டோம். வெங்காயம் கொஞ்சம் வேகட்டும்.
வெங்காயத்தை நாம் வதக்கி விட்டுப்போம். வீடியோ கிட்ட கேமரா கொண்டு போனால் ஹீட்டில் வந்து கேமரா இதுவாகிடுது, ஆயிலெல்லாம் இதுவாக படம் அதில் அதெல்லாம் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வெங்காயம் வந்துட்டு இருக்கட்டும். வெங்காயம் வந்துட்டு இருக்கும்போது நாம் ஒரு சின்ன விஷயத்த பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம் இந்த கல்லில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கழுவி சுத்தம் செய்து தான் வச்சுருக்கேன். இப்போ ஏலக்காய்லாம் தட்டணும் இல்லையா, அங்கே சுத்தமாக தான் இருக்குது. ஏலக்காய் தட்டிட்டு கழுவி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு வந்து நம்ம அங்கே வந்து நமக்கு வெங்காயம் வதங்கி முடிகிறதுக்குள்ளே நாம் இந்த இஞ்சி பூண்டை வந்து தட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம வந்து மிக்சியில் போட முடியாது. இது ரொம்ப நல்லா அரைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, நசுக்கி எடுத்தால் போதும். நமக்கு ரொம்ப வாசனையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கி வந்துட்டு இருக்கு இல்லையா. இப்போ நாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நமக்கு அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக அது வேகும். அது தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம நல்லா இது கிண்டி ஃப்ரை பண்ணிடலாம். மஞ்சத்தூள் சேர்த்தோம்னா நமக்கு சீக்கிரமாக வந்து ஃப்ரை ஆகி கிடச்சிடும். ஓகேங்களா, சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி கொஞ்சம் போட்டுருவோம். தக்காளி இவ்வளோ தேவையில்லை, கொஞ்சம் எடுத்துகிட்டு 4 கிலோ தக்காளி நான் வச்சுருந்தேன். 200 கிராம் தக்காளி நமக்கு போதுமானது. இருக்கிற காய்கறிகள் அதுக்கு ஏற்றது போல தான். நம்ம தக்காளி ரொம்ப போட்டுட்டால் புளிப்பு அதிகமாக இருக்கும், போடாமல் விட்டுட்டோம்னா புளிப்பு கம்மியாக இருக்கும். அந்த சுவையை வந்து நம்ம ரசித்து சாப்பிட்டு பழகினவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சால் தான் நமக்கு வந்து பிடிக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து நமக்கு தக்காளி வந்து வெந்துட்டு இருக்கும்போது நாம் இஞ்சி பூண்டையும் நம்ம சேர்க்கணும். இது பாருங்க, இஞ்சி பூண்டை நான் எடுத்து இதில் வந்து நான் சேர்த்து கொடுக்குறேன். பார்த்துக்கணும். இஞ்சி போட்டு நம்ம இந்த தக்காளியை நம்ம நல்லா வதக்கி கொடுத்துருவோம். இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நாம் கத்திரிக்காவை போடலாம். நல்லா வதக்கிட்டு வந்து ரொம்ப நல்லா வதக்கிட்டு போட்டாலும் சரி, இல்லைன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் போட்டுட்டோன்னா கத்திரிக்காயும் சீக்கிரம் வெந்துடும் நமக்கு. ஏன்னா கத்திரிக்காய் தண்ணியில் போடுறத விட கொஞ்சம் ஆயிலில் போட நல்லது. ஏன்னா நம்ம பூண்டு போட்டிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் தீய ஆரம்பிக்குது இல்லைங்களா. அதுக்கு தான் நான் எப்போவுமே சொல்கிறது, நம்ம அடிக்கனமான பாத்திரங்களை வச்சுட்டு நம்ம சமைக்கணும் அப்படின்னு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த சூப்பரான ரொம்ப தேன் மாதிரி இருக்கும் இந்த கத்திரிக்காய். பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு இதை போட்டுருவோம். கத்திரிக்காய் நம்ம தண்ணியில் வேக வைக்கிறத விட கொஞ்சம் ஆயிலில் நம்ம அதை கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணி போட்டோம்னா குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா நமக்கு வந்து ரொம்ப குழம்பு போயிடும். இது அப்படியே நமக்கு எடுத்து சாப்பிட்ணும், அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குழம்புச்சுன்னா கத்திரிக்காயுடைய டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்காது. அது கூட்டு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் நல்லாயிருக்கும். இல்லை வேறு மாதிரி சப்ஜினா நம்ம வந்து ரொம்ப லிக்விடாக இருக்கும், அந்த மாதிரி செய்யும்போது அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது வந்து நமக்கு நல்லா இருக்காது. இது வந்து நம்ம தொக்கு பக்குவத்துக்கு நம்ம இதை பண்ணுவோம். அதனால் இதை தொக்கு தான் நான் வந்து தொக்குன்னு சொல்லுவேன். நிறைய பேர் வந்து சப்ஜி அப்படின்னு இதை சொல்கிறாங்க. அதனால தான் நான் சப்ஜின்ற இதை வந்து சொன்னேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பை நாம் கண்டிப்பாக இந்த நேரத்தில் நம்ம கொடுத்தாதான் நமக்கு இது வந்து நல்லா
கொஞ்சம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த கத்திரிக்காவுக்கு தேவையான உப்பு தான் நான் கொடுக்குறேன். இவ்வளவு கத்திரிக்காய் நமக்கு 200 கத்திரிக்காய் கிட்ட இருக்குது, தக்காளி இருக்குது, வெங்காயம் இருக்குது இல்லையா? அதனால் எல்லாம் சேர்த்து ஒரு 1/2 கிலோ இருக்கும் நமக்கு இது. அப்போ இதுக்கு தேவையானது பாருங்க, இவ்வளோ உப்பு நான் எடுத்துக்கிட்டேன். நான் உங்களுக்கு ஸ்பூனுக்கு அளவு காமிச்சேன் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்காது, சாப்பிட முடியாது. அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி நான் மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் தண்ணி இருக்குது இல்லையா, நல்லா வாட்டர் இருக்குது பாருங்கள், இந்த வாட்டரில் கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு இப்படி தண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இவங்க கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு வெந்து கிடச்சிருவாங்க. அந்த அடியில் இருக்கக்கூடிய பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதனால் நாம் இப்போ இந்த ப்ராசஸில் போட்டு கொஞ்சம் இதை வதக்கி கொடுப்போம். இது இங்கே வெந்துட்டுருக்கிற இந்த நேரத்தில் அது அங்கே வெந்துட்டுருக்கட்டும். நான் வந்து இதை வந்து மறந்துட்டேன் நான். இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் நாம் வந்து முருங்கைக்காவையும் நம்ம அதில் சேர்த்து பண்ணுறதை விட இதில் தண்ணி ஊற்றி நாம் வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் பார்த்தீங்க இல்லையா, மறந்துட்டேன் நான். இப்போ தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சுப்போம். இது மாதிரி செஞ்சோன்னா நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து முருங்கைக்காய் வெந்துடும். கத்திரிக்காய் போடுறதுனால தான். கத்திரிக்காய் அது வேகிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும், இது வேகிறதுக்கு ஒரு டைம் இருக்கும். கத்திரிக்காய் வந்து நமக்கு குழஞ்சி போயிடும். அதுக்காக தான் நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் இது மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம உப்பு கொடுத்துக்கலாம். இதெல்லாம் கை அளவுகள் தான் நமக்கு வந்து எனக்கு வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி வந்து உப்பு வந்து தேவையோ அதுக்கேற்றது போல் நீங்கள் போட்டுக்கோங்க. இது இங்கே வெந்துட்டுருக்கோம். நம்ம சீக்கிரமாக சமையல் முடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நம்ம சேர்க்குறோம், இல்லை நமக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, ஐயோ இந்த குழம்பு வைக்க தக்காளி பத்தலை அப்படின்னா, நீங்கள் தயிர் இருந்துச்சுன்னா இறக்குற நேரத்தில் கொஞ்சம் சேர்த்து கூட நீங்கள் அந்த மசாலாவை வந்து நம்ம புரட்டி விட்டு இறக்கி வச்சுட்டோம்னா நமக்கு அந்த புளிப்பு உப்பு எல்லாமே நமக்கு சரியாக கிடைக்கும் இல்லையா? இப்போ நம்ம இஞ்சி பூண்டு வந்து தக்காளி போடும்போது நம்ம சேர்த்தும் கூட பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி பூண்டினுடைய அந்த இதுதான் பார்த்திங்கன்னா தீயிறது. மற்றபடி நம்ம காய்கறி தக்காளி வெங்காயத்தெல்லாம் இந்த மாதிரி தீயவே தீயாது. பார்த்தீங்க இல்லையா? இப்போ இந்த மாதிரி பக்குவமாக இருக்கும்போது நாம் இதில் வந்துட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துட்டு மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மிளகுத்தூள் போட்டாலுமே நமக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ கூட தெரியும், ஒரு சில கத்திரிக்காய் நமக்கு அங்கே வேகாமல் அப்படியே இருக்குது பார்த்தீங்க இல்லையா? இப்போது நம்ம இந்த ஸ்பூனில் நாம் எடுத்துக்கலாம். மிளகாத்தூள் ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இதை பார்த்தீங்க இல்லையா? நீங்கள் இதே வச்சு நம்ம புரட்டி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா மாத்திரம்தான் நீங்கள் மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும். இதுவே போதும்னு நினைக்கிறேன். போதும், அதுவே ரொம்ப அதிகம்தான். ஒரு ஸ்பூன் வந்து இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்கேன். இது வந்து குழம்பு மிளகாத்தூள். நம்ம பருப்பு மிளகு சீரகம் எல்லாம் போட்டு அரைப்போம் இல்லையா, அதுதான். அதுவுமே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் வறுத்து தான் இந்த தடவை நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வெயில் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டைமில் தான் எனக்கு வந்து மிளகாத்தூள் இப்போவே குழைய ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இதுக்காக தான் வந்து நான் வந்து இது பண்ணேன். இது வறுத்த மிளகாத்தூள் ஆனதுனால நான் ரொம்ப நேரம் இதை ஃப்ரை பண்ணலை. நீங்கள் வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக மிளகாத்தூள் போட்டு அதுக்கப்புறமா இதை தனியாக எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காயை வந்து எண்ணெயில் தனியாக வதக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா இல்லைன்னா குழஞ்சி போயிடும் பார்த்தீங்களா. இப்போவே அது குழைய ஆரம்பிச்சிருச்சு நமக்கு. அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வதக்கிட்டோம், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது இல்லைன்னா கருப்பாயிடும் நமக்கு இல்லையா. நம்ம இதுக்கு உப்பு கொடுத்துருக்கோம் நம்ம. அதனால் இப்போ இது
நமக்கு இது வெந்துக்கிட்டு இருக்கும். இல்லை வெந்துக்கிட்டு இருக்கும். நமக்கு அந்த சைடில் வந்து நமக்கு உருளைக்கிழங்கெல்லாம் வெந்துட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த முருங்கைக்காய் வேக வச்சு எடுத்துட்டோம். நமக்கு அங்கே தக்காளி இது கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம முருங்கைக்காவை நம்ம உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கோம். முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டையுமே வேக வச்சு நாம் எடுத்துருக்கோம். இதை வந்து இதில் ஊற்றிடணும். நம்ம இது ரொம்ப நல்லா பாயில் ஆகணுமானா இல்லை, ஒரு 3/4 பதம் அளவுக்கு நமக்கு இது வெந்து கிடச்சா போதும். நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த கத்திரிக்காய் நம்ம பண்ணி வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காய் அந்த கிரேவியோட சேர்த்து இதையும் நம்ம நீங்கள் குழம்பா சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் நீங்கள் புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காய்கறிகள் கொஞ்சம் கம்மியாக நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்து புளி சேர்த்து பண்ணிட்டோன்னா இது காரக்குழம்பு மாதிரி ஆகிடும். கொஞ்சம் வெந்தயம் மாத்திரம் நம்ம அதில் சேர்க்கலை. காரக்குழம்பு வேணும்னா நம்ம வெந்தயம் கொஞ்சம் போல் பொடிச்சிட்டு ரொம்ப கம்மியான அளவில் பொடிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துக்கிட்டால் இது காரக்குழம்பு மாதிரி ஆகிடும். காரக்குழம்புக்கு நம்ம பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் வந்து நம்ம முழுசாக போடுவோம், இந்த மாதிரி கட் பண்ணி போட மாட்டோம். இந்த பக்குவத்தில் தான் நம்ம காரக்குழம்பும் வைக்கணும். நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் வந்து காரக்குழம்புக்கு நம்ம சேர்க்க மாட்டோம், பூண்டு போடுவோம். நம்ம வெங்காயம் வதக்கும் போது பூண்டு வந்து முழு பல்லாக வந்து நம்ம என்ன செய்வோம் சேர்த்து வதக்குவோம். இல்லைன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கூட நம்ம சேர்த்து காரக்குழம்பு வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்படியும் நம்ம வந்து நம்ம அவசரத்துக்கு நமக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கூட நம்ம செஞ்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் புளி சேர்த்து கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனால் காய்கறி இவ்வளோ போட்டால் நமக்கு நல்லா இருக்காது, இல்லை வெறும் காய்கறியாகவே இருக்கும் இல்லையா. காய்கறியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். நம்ம வந்து இப்போ வந்து சாப்பாட்டுக்கு வந்து குழம்போடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு தான், ரசத்துக்கு வந்து இது ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். மோர் குழம்பு, மோர், அப்புறம் வந்து ரசம், இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஜீரகப்பொடியை வந்து நான் இந்த நேரத்தில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஜீரகப்பொடி சேர்க்குறதுனால ஜீரண சக்தி கிடைக்கிறது மாத்திரம் இல்லாமல் ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும், ஒரு நல்ல ஒரு அபரிவிதமான நமக்கு ஒரு சுவையை கொடுக்கும். அதுக்காக தான் எல்லாத்துக்குமே ஜீரகப்பொடி சேர்க்கக்கூடாது. நமக்கு சில இடங்களில் வந்து அது ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி நமக்கு வித்தியாசமாக காமிச்சு கொடுக்கும். இப்போ இதையே நான் வந்து இப்படி தனித்தனியாக பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு காய் வந்து நமக்கு தனித்தனியாக கிடைக்கும். இல்லை, ஏன்னா ஒவ்வொரு காயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரங்களில் அது வேகக்கூடிய தன்மை மாறுபடும். உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் ரெண்டுமே நமக்கு ஒரே நேரத்தில் வந்து ஒரே டைமில் வேகக்கூடியது. அது இல்லாமல் நம்ம செய்யும்போது கத்திரிக்காய் நமக்கு ரொம்ப குழஞ்சி போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இதெல்லாம் முழுசாக கிடைக்கும் நமக்கு, பார்த்திங்க இல்லையா, தெரியுதா? இந்த மாதிரி நமக்கு கத்திரிக்காய் வந்து நமக்கு முழுசாக கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து கத்திரிக்காய் விரும்பி சாப்பிட்றவங்க, கத்திரிக்காய் ஏன் நிறைய பேர் விரும்ப மாட்டாங்கன்னா காரல் கத்திரிக்காய், விதை இருக்கிற கத்திரிக்காய், இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யும்போது சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். நமக்கு அந்த மாதிரி காய்களெல்லாம் நம்ம வந்து வத்தலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நல்லா அரிசி கழுவுற தண்ணியில் போட்டு நம்ம கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம உப்பு போட்டு மிளகாய் பொடி, மஞ்சள்தூளெல்லாம் சேர்த்து நம்ம வெயிலில் நம்ம நல்லா காய வச்சுட்டோன்னா பார்த்திங்க இல்லையா. இப்போ இது வந்து என்ன செய்யும் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் பார்க்கும்போது தெரியுது. இந்த கிரேவியோடு சேரும்போது பார்த்திங்க இல்லையா, அதை பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும் எவ்வளோ வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கிரேவியோட சேர்ந்து இவங்க நல்லா நமக்கு வெந்துருவாங்க. இல்லைன்னா வெந்து குழஞ்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு எடுத்து காய் சாப்பிட்ற பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்காது. பார்த்திங்க இல்லையா, இந்த வந்து கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. குழந்தைகள் இருக்கிறதுனால எனக்கு வீடியோக்கள் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கணும். அந்த நேரம் டிவியை ஆஃப் பண்ணிவிட்டு டிவியை ஆஃப் பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்கு ட்ராயிங் வரைகிறதுக்கு பேப்பர் கொடுத்து கலர் பென்சில் கொடுத்துட்டு அவங்கள டிவியில் உட்காந்து ட்ராயிங் வரைகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு தான் அடுத்த வேலைக்கு நான் இங்கே வருவேன். ஏன்னா அவங்கள வந்து சும்மா கொஞ்சம் நேரம் விட்டுட்டோன்னா ஒரு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா 2 பேர் இருக்காங்க, 2 பேருமே வீட்டில் நிறைய தேவையில்லாத ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது, சண்டை போடுறது, இதுதான் நடக்கும். அதனால் குழந்தைகளையும் நம்ம ஸ்கூல் லீவ் டைமில் மேனேஜ் பண்ணிவிட்டு நம்ம சமையல் பண்ணி அவங்களுக்கு நேரத்துக்கு நேரம் நிறைய செஞ்சு ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும். குழந்தைகளுக்கு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, படிக்கிற நேரத்துக்கு படிப்பாங்க. ஏன்னா இந்த காலத்து குழந்தைகளெல்லாம் வந்து வெளியில் கூட்டிகிட்டு போக முடியல. பார்த்திங்களா, நமக்கு வெந்துட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்க இல்லையா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா
கொத்தமல்லி கொத்தமல்லி நம்ம அதில் தூவி கொடுக்க போகிறோம். பார்த்தீங்க இல்லையா? கொத்தமல்லி நம்ம தூவிட்டோம். நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கொத்தமல்லி நம்ம தூவியாச்சதில் பார்த்தீங்க இல்லையா எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லான ஒரு கிரேவி நமக்கு ரெடி ஆகிட்டுருக்குன்னு. அதுக்கப்புறமா இன்னொரு டிப்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கிரேவி அங்கே நல்லா கரெக்டான லெவலுக்கு நமக்கு வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், தயிர் எடுத்துக்கணும். தயிர் எதுக்கு அப்படின்னா, காரம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது, சாப்பிட்டாச்சுன்னா வயிறு வலிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? காரம் ரொம்ப பிடிக்காது அப்படின்னு உணர்றவங்க யாராவது இருந்தீங்க, ஐயோ காரமாக இருக்கே பார்க்குறதுக்கு அப்படின்னு, எங்களோட மிளகாத்தூள் காரம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் 1 கிலோ மிளகாவுக்கு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ தனியாத்தூள் சேர்த்து தான் நாங்கள் அரைப்போம். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பெல்லாம் போட்டு இந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து காரக்குழம்புக்கு, அப்புறம் வந்துட்டு நம்ம மீன் குழம்பு வைக்கும்போது தேங்காய் போடாமல் வைக்கிறோமோ இல்லையா, அது கருவாட்டு குழம்பு அந்த மாதிரி பண்ணும்போது மாத்திரம் நாங்கள் அதை யூஸ் பண்ணிப்போம். இப்போ வந்து நாம் இப்போ இந்த க்ரீமியாக இருக்கக்கூடிய இந்த தயிர் நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணினீங்க அப்படின்னா, இந்த தயிரை வந்து இதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்துட்டு சாப்பிடும்போது நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை வந்து கண்டிப்பாக ஆஃப் பண்ணிடணும். நம்ம ஆஃப் பண்ணிட்டு தான் இதை வந்து நாம் கொடுக்கணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நாம் இந்த மாதிரி இதை நம்ம என்ன செய்யணும், ரெடி பண்ணிக்கலாம். பார்த்தீங்க இல்லையா? இப்போ வந்து ஒரு சூப்பரான நமக்கு ஒரு கிரேவின்னு நீங்கள் சொல்லிக்கலாம், இதை தொக்குன்னு சொல்லிக்கலாம். நாங்கள் வந்து தொக்கு அப்படின்னு சொல்கிறது நல்லாயிருக்கும். தொக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப நல்லா நமக்கு வந்து வாட்டர் இல்லாமல் நல்லா ரெடி ஆகிடும் அது. இதை வந்து நாம் போட்டு பிசைஞ்சு சாப்பாடும் சாப்பிட்டுக்கலாம். நான் சொன்னது மாதிரி நீங்கள் வந்து ரசம் சாதம், மோர் சாதத்துக்கு இதை வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சுவையான ஒரு டேஸ்டான ஒரு கிரேவி இல்லைன்னா ஒரு தொக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். பார்த்திங்கன்னா இதுக்கு உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்ட ஒரு கிரேவி நாம் செஞ்சு காமிச்சிருக்கோம். பாருங்கள், இதை நீங்கள் தொக்குன்னு சொல்லுவீங்களா கிரேவின்னு சொல்லுவீங்களான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன பேர் பிடிக்குமோ வச்சுக்கோங்க. நான் வந்து இதை தொக்கு அப்படின்னும் கிரேவி அப்படின்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன். ஓகேவா? நான் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், என்னுடைய சமையலெல்லாம் யாரையும் பார்த்து நான் டிப்பே அடிக்கலை. எனக்கு என்னென்ன தோணுதோ அதையெல்லாம் நான் வந்து ஒரு கல்யாண வீட்டில் போகும்போது நம்ம சாப்பிட்றோன்னா அதில் என்னென்ன டேஸ்ட் இருக்குது அந்த ஸ்மெல் வச்சு தான் ஒரு சில விஷயங்களை நம்ம பண்ணிகிட்ருப்போம். இஞ்சி பூண்டு வாசனை நமக்கு கரெக்டாக தெரியும், சோம்போட வாசனை கரெக்டாக தெரியும் இல்லையா? அந்த மாதிரி தான் பண்ணுவோம். இப்போ இது மாதிரி தான் நாம் நம்மளுடைய சமையலை செஞ்சு எல்லோரும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளை அசத்துங்க. இந்த கிரேவி வந்து உங்களுக்கு நான் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆல் அப்படின்றதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நோட்டிஃபிகேஷனில் என்னுடைய வீடியோ வந்து சமையல் வீடியோலாம் ஒன்றா உங்களுக்கு வரும். தவறுகள் இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன். ஓகே, பை. லைக் பண்ண மறக்காதீங்க. பை. மீண்டும் ஒரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய சிநேகிதி சகோதரி பத்மகுமாரி.